நான் எப்போ மட்டன் எடுத்துகிட்டு வந்தாலே நான் அதில் இருக்கிற எலும்பெல்லாம் தனியாக பிரித்து நல்லா வேக வச்சுருப்பேங்க. ஒரு 7, 8 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருவேன். அந்த தண்ணியை குழம்புல ஊற்ற மாட்டேன். அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன். நல்லா சத்து அப்படின்ட்டு. எலும்பு கடிச்சு சாப்பிட்றவங்களுக்கு நல்லா எலும்பும் வெந்திருக்கும் அப்படின்ட்டு எப்பயும் மட்டனோட வேக வைக்க மாட்டேன். தனியாக எடுத்து வேக வச்சுருவேங்க. அப்படி இன்றைக்கி சூப்பும் செஞ்சிடலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெறும் சாதத்தில் கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்படி இங்கிட்டு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக மிளகு வந்து நான் கேரளாவிலேருந்து வாங்கி வச்சுருந்தேங்க. ஒரு 2 கிலோ மிளகு. சரி அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துடலாம் அப்படின்ட்டு சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, 2 ஸ்பூன் மிளகு, அப்படி ஒரு தக்காளி நசுக்கி போட்டிருந்தேங்க. அப்படியே இஞ்சி பூண்டு கொத்தமல்லி தழை கருவேப்பிலையோட கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தா இஞ்சி பூண்டை போட்டுட்டு வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அப்படி 7, 8 விசில் வச்சு எடுத்தேங்க. ஏன்னா எல்லாம் ஆட்டுக்கறின்றனால 7, 8 விசிலே போதுங்க. நல்லா வெந்து எலும்பு வந்துருந்துச்சுங்க. அதில் இருக்கிற அப்படியே எலும்பு மஞ்சைங்கள்லாம் வெந்து அப்படியே நல்லா சூப்பாக ரெடியாகி வந்துருந்துச்சுங்க. டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு. அப்படியே போய் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுக்கலான்னா ஏதோ பேட்ரி ரிப்பேர் ஒர்க் போயிட்டுருந்துச்சு அங்கே. அப்படி வாங்கி எல்லாரும் குடிச்சு டேஸ்டி